நாளை நிர்ஜல ஏகாதசி. நிர்ஜல ஏகாதசி என்பது வருடத்தில் உள்ள 24 ஏகாதசிகளுள் மிக முக்கியமானதும் சிறப்பானதும் ஆகும். நிர்ஜலா என்றால் தண்ணீர் இல்லாமல் என்பது பொருள். இதனால் நிர்ஜல ஏகாதசி விரதம் தண்ணீரும் உணவும் இல்லாமல் கடுமையான உண்ணாவிரதமாக நோன்பு அனுசரிக்கப்படுகிறது. உணவையும் தண்ணீரையும் தவிர்த்து கடுமையான முறையில் கடைபிடிக்கப்படும் ஏகாதசி விரதங்களில் இது மிகவும் கடினமானதாகும். நன்மைகள் வருடத்தில் உள்ள அனைத்து 24 ஏகாதசியையும் அனுசரிக்க முடியாத பக்தர்கள் ஒரே நிர்ஜல ஏகாதசியையே கடைபிடித்தாலே அது 4 ஏகாதசி விரதங்களை அனுசரித்த பலனை தரும் என நம்பப்படுகிறது. நிர்ஜல ஏகாதசி மற்றொரு பெயராக பாண்டவ ஏகாதசி அல்லது பீம்சேனி ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. இதற்கு பின்னால் ஒரு புராண கதை உள்ளது. பாண்டவர்கள் இரண்டாமாவரான பீமன் மிகுந்த பசியும் அதிக உணவை விரும்பும் குணமும் கொண்டவராக இருந்தார். எனவே ஏகாதசி விரதத்தை அவர் கடைபிடிக்க முடியவில்லை. பீமன் தவிர மற்ற அனைத்து பாண்டவர்களும் திரௌபதியும் ஏகாதசி நோன்பை கடைபிடித்தனர். பீமன் தனது சிரமத்திற்கும் உணவுக்கான விருப்பத்திற்கும் வழிவிட்டு ஏகாதசியை தவிர்த்ததை வருத்தப்பட்டு திரு விஷ்ணுவுக்கே அவமானம் செய்ததாக எண்ணி மகரிஷி வியாசரை சந்தித்து உதவியை நாடினார். வியாசர் அவருக்கு வருடத்தில் உள்ள மற்ற 23 ஏகாதசியை அனுசரிக்க முடியாததால் ஒரே ஒரு நிர்ஜல ஏகாதசியை கடைபிடிக்குமாறு ஆலோசனை வழங்கினார். இதனாலேயே இதற்கு பீம்சேனி ஏகாதசி அல்லது பாண்டவ ஏகாதசி என்ற பெயரும் வந்தது. நேரம் நிர்ஜல ஏகாதசி விரதம் ஜெயஷ்ட மாதத்தில் வரும் சுக்கில பக்ஷ ஏகாதசி என்று வருகின்றது. இது பொதுவாக மே அல்லது ஜூன் மாதத்தில் வரும். சில வருடங்களில் கங்கா தசரா மற்றும் நிர்ஜல ஏகாதசி ஒரே நாளில் வரும். பராணா விரதத்தை முடிக்கும் நேரம் ஏகாதசி விரதம் முடிந்து துவாதசி திதிக்குள் பிராணா விரதத்தை முடிக்கும் செயல் செய்ய வேண்டும். துவாதசி முடிந்த பிறகு பிராணா செய்வது தவறு என கூறப்படுகிறது. ஹரிவாசரா என்ற காலகட்டம் முடிந்து பிறகு பிராணா செய்ய வேண்டும். ஹரிவாசரா என்பது துவாதசி திதியின் முதல் பகுதி. விரதத்தை முடிக்க மிகச்சிறந்த நேரம் பிராதகாலம் காலை நேரம் ஆகும். முடியவில்லை என்றால் மத்தியானம் முடிந்த பிறகு பராணா செய்யலாம். 2 நாட்களிலும் விரதம் சில சமயங்களில் ஏகாதசி விரதம் 2 நாட்களாகவும் அனுசரிக்கலாம். ஸ்மார்த்தர்கள் மற்றும் குடும்பத்தினர் முதல் நாளில் விரதம் அனுசரிக்கலாம். துறவிகள் கைல்வாசம் விரும்பும் பெண்கள் மற்றும் மக்களை நெறிப்படுத்தவும் 2வது நாளில் விரதம் பரிந்துரைக்கப்படுகிறது. 2 நாட்களிலும் விரதம் அனுசரிப்பது திரு விஷ்ணுவின் பேரன்பையும் அருளையும் பெற மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது.